பொன்னுசாமி சொல்றது காதுல விழுதா? சொல்றது இத அந்த பையன் வாத்தியார் வேலை பாக்குறான். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எந்த பிடுங்களும் கிடையாது. நம்ம அஞ்சலிய அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்ற? முடிச்சிட வேண்டியது தானே? திடீர்னு எப்படி சொன்னா எப்படி? யோசனை பண்ணிதான் சொல்ல முடியும். என்னப்பா யோசனை? இதை விடவும் ரொம்ப நல்ல மாப்பிள்ள கிடைக்க போறான். கல்யாணங்கிறது விளையாட்டு இல்ல. நாலு பெரியவங்கிட்ட கேட்டுதான் ஒரு நல்ல முடிவு வர முடியும். ஓஹோ, சரி, உன் இஷ்டம். நல்ல யோசனை பண்ணி வை. நான் புதன்கிழமை மணிக்கு திரும்பி வரேன். பொன்னுசாமி, இது ஒரு நல்ல சம்பந்தம், விட்டுடக்கூடாது. வரட்டுமா? போயிட்டு வரேம்மா. என்னமோ என் பொண்ணு கல்யாணத்துல எனக்கு அக்கறை இல்லாத மாதிரி இவங்க மறக்கிறானுங்க. அதை யோஜனை பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. அவர்தான் சொன்னாரேப்பா, மாப்பிள்ள வாத்தியார் வேலை பாக்குறாரு, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாருமே இல்ல, என்ன இவரை நம்ம ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. இதுக்கு மேல என்னப்பா யோசனை? இனிமேலாமா யோஜனையே பண்ணணும். எதுக்கும் நான் அந்த கோடையில போய் ஒரு வார்த்தை கேட்டு வரேன். அப்பா அப்பா, அந்த ஆள்கிட்ட போறாதீங்கப்பா. அவர்கிட்ட போன எந்த காரியமும் உருக்க மாட்டேங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆத்தா போச்சுக்குவா. ஆமா, ஆத்தாளை பத்தியே கவலைப்படுங்க. நீங்க பெத்த மகளை பத்தி கவலைப்படுறீங்களா? கோடாங்கியா, சுத்த கோடங்கி. அவர் யாரு? என்னமா புரிய சொல்றாரு? வாக்கு சொன்னா மாறாது. போலீசாரே கண்டுபிடிக்க முடியாதான் கண்டுபிடிச்சிருக்காரு. எத்தனை பம்பு சட்டை கண்டுபிடிச்சிருக்காரு தெரியுமா? ஏப்பா, பம்பு சட்டை கண்டுபிடிச்சாரு, அதை திருடுனவன் எவனையா ஒருத்தரை கண்டுபிடிச்சாரா? நீங்க எதையாவது பேசிட்டே இருக்க. நான் போய் கோடைங்க பார்த்து வந்துடுறேன். அந்த துண்டை எடு. சின்ன பிள்ளைங்கிறது சரியாதான் இருக்கு. அப்பா அப்ப போயிட்டார். சின்ன பிள்ளைன்னு சொல்லி சொல்லி எனக்கு வயசு 30 ஆயிடுச்சு. கோடங்கி, இந்த தடவையாவது பார்த்து முடிச்சு வையப்பா. எனக்கு பிறகு முதல் பிள்ளைக்கு நான் உன் பேரை வைக்கிறேன். பிடிப்பியா? அடிச்சுட்டான் குடிப்பானோ கெடுப்பானோ பாவி. அப்ப அந்த மாப்பிளையும் பொறுத்த இல்லைன்னு சொல்றீங்களா? அவரா சொல்றாரு. ஏதாவது சேர்ந்து இருக்குதா பாத்தியா? எல்லாம் தனித்தனியா கிடக்குது. என் பொண்ணும் தனியாதானே நிக்கிறா. ஏங்க, என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காதுங்கிறீங்களா? நடக்கும். உன் பொண்ணுக்குன்னு ஒருத்தன் பிறந்துதான் இருக்கிறான். அவன் வளர்ந்துகிட்டு தான் இருக்கிறான். எங்க? இந்தியாவிலதான். அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடந்தே தீரும். ஆனா இந்த மாப்பிள வேணும். ஏங்க மல்லாந்து கிடக்குறானு அடிக்கடி சீக்கு வரும். ஆத்தா சொல்லுக்கு அப்பீல் இருக்கு. ஏன் அப்பீல் போட்டுதான் பாரு. அந்த பொம்புக்கு நான் போக மாட்டேன். ஆத்தா என்னைக்கு எந்த மாப்பிளை பொருத்தம்னு சொல்றாளோ அவனுக்கு தான் என் பொண்ணு. அதுலயே மிதிச்சு நில்லு, மாறிடாத. இந்த அடுத்த மாப்பிள வந்த உடனே வா பரவல. எனக்கு பாக்கெட்டே இல்லையா? நிறந்து எடுத்துக்கிறோம். இந்த உனக்கு ஒண்ணு, எனக்கு காலு. காலு உனக்குத்தான். நீங்க போகுது பாரு. நானும் தெரியாமத்தான் கேக்குறேன். இந்த ஆளுடைய பொண்ணு அஞ்சலிக்கு இது வரைக்கும் 7 மாப்பிளை வந்துட்டு போயாச்சு. ஒருத்தன் கூடவா பொருத்தம் இல்ல? இதுல என்னமோ இருக்கு. இருக்கு இல்லடா, அவ மேல எனக்கு கிறுக்கு. இந்த வயசுலயா? இதுக்கு வயசு கூடவா வேணும்? ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்காத. ஆமா, உன் மனசுல இருக்கிற ஆசைய அவகிட்ட சொன்னியா? எப்படிடா சொல்றது? ஆதாரதான். அந்த வாயிலே ஓங்கி அடிச்சான்னா எத்தனை கொட்டுதோ? இது பெரிய வம்பு. அவ மேல எனக்கு அளவு கடந்த அன்பு. தம்பி, இதுக்கு ஒரு யோசனை சொல்ற. சிந்திக்க சொல்றியா? அப்படி அடிக்காதரா, இது ஒண்ணு உள்ள போயிடும். உனக்கு தெரியுதா எங்க தட்டு தான் எப்படி முன்னுக்கு வரும்? கூப்பிடுறது தெரியலையா? கூப்பிட்டியா? பின்னாடி வாய. கால கொடுமடா சொல்றான் பைய. நான் அதை ஜன்னல் பக்கமே பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஜன்னல் வழியா யோசனை அனுப்பிச்சிருக்கிறேன். எப்ப வரும்? இப்ப வந்துடும். ஒரு பீடி இருந்தா கூட. என்ன கேட்ட? பீடி. யோசனை வேணுமா வேணாமா? வேணுமே. அப்ப பீடி எடு. சீக்கிரம் கூட. என்ன ஓச்சில கொடுத்தானா? புகையா வரல? ஏண்டா, இப்ப மூஞ்சில விட்டது என்ன? அது வெறும் காத்து. காத்து எப்படி புழுவா வருது? இந்த பாரு, உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்குது. ஆமாண்டா, நீயும் காலில் விழுகாத குறையா அழுகிற. அந்த காலமா இருந்தா அன்னத்தை தூது விடலாம், கிளிய தூது விடலாம். சரி விடு, உனக்காக தூது நானே போறேன். ஆஹா, அதே தெரிஞ்சானா? நீ பெரியஞானண்டா. குட்டி என்ன குட்டி? என்ன ரொம்ப நாளா உன்னை காணும் இந்த பக்கமே.
இப்பதானே உனக்காக நான் தூது போறேன்னு சொன்னேன். அதுக்குள்ளயா நீ பல பக்கம் வலை விரிக்கிற? ஏன் நிக்கிற நீ? என்னமோ புகையுது. நான் கேட்டா உடுக்கடிச்சு சம்பாரிச்சதுன்னு 10 பைசா கொடுக்குறேன். ஒரு பொண்ணு கேட்டா 1 ரூபாய் கொடுக்குற நீ? இல்ல பழைய பாக்கி. என்ன பழைய பாக்கி? இந்த பொண்ணு நாளைக்கு வா நீ. அவங்க கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. புலிய கொன்னு நகை எடுக்கிறவங்க. அட போடா, அவங்க நகை மட்டும் தானே எடுப்பாங்க. நான் நகத்துல இருக்கிற அழுக்கையே எடுப்பேன். நீ ஒரு அழுக்கையா? ஐயா ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மணலை கொஞ்சம் அதிகமா போடுங்களேடா. என்னடா திருவிழா வருதுங்க. வரட்டும். செலவு கொஞ்சம் பணம் நீங்க வெட்டி முடிக்கிறதுக்கு அது ஒண்ணுதாடா குறைச்சல். தின்னு விட்டு மாடு மாதிரி வளர்ந்துருக்கானுங்க. ஏடா என்னடா வேலை செய்றீங்க? நாங்க என்ன செய்யணும்னு ஐயா சொல்லுங்க. செய்யலாம். ஓஹோ, சொன்னாதான் உங்களுக்கு புரியுமோ? ராஸ்கல், எங்க இருந்தா சிரிக்கி என்னைய எழுதிட்டு இருக்கா? ஏண்டா பாத்துக்கிட்டு சும்மா தானடா இருக்கீங்க? பணத்துக்கு வந்துட்டானுங்க, பணத்துக்கு. போங்கடா.